ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எங்கள் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த கிளிப்பிங்ஸ் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம மண்டபத்துக்கு போய் மண்டபத்துக்குள்ளால போயாச்சு பாருங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து ஸ்டேஜில் ஃபோட்டோஸ் எடுத்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. நிறைய மக்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படி போயிட்டுருக்காங்க. நிறைய மக்கள் அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் ரசிச்சுட்டு, பொண்ணு மாப்பிள்ளையை எல்லாரையும் ரசிச்சுட்டு அப்படி சொந்த பந்தங்களோட பேசிட்டு ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் அந்த டைமில் மண்டபத்துக்குள்ளால போனோம். எப்போவாது தான் நம்ம ஊரில் ஃபங்க்ஷன்ஸ் வரோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் நம்ம அட்டன் பண்ணும்போது சொந்த பந்தங்களோட ஹாப்பியாக பேசுகிறது அதெல்லாம் ஒரு ஜாலியான ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டு, அப்படி தானே? அது மாதிரி தான் நாங்களும் ஜாலியாக இருந்தோம். இப்படி இங்கே இருக்கும்போது இன்னொரு சைடில் என்னென்னா சாப்பாடு அது பாட்டுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லா மக்களும் போய் உட்கார்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வாழை இலை பாருங்கள் ரெடியாக இருக்குது. நாங்களும் சாப்பிட்றதுக்கு உட்காந்தோம். இது மாதிரிப்பட்ட ஹாப்பியஸ்ட்டு மொமெண்ட்டும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். முக்கியமாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவியல் கூட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஓகேயா? கல்யாணம் வீடுனாலே அவியல் கூட்டு முக்கியம். அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். வாங்க அவியல் கூட்டு சாப்பிட்றதுக்கு போகலாம். சரியா? நம்மளும் சாப்பிடலாம். பல வகையான கூட்டுகள், அப்பளம், ரைஸ் எல்லாம் வச்சு, குழம்பெல்லாம் வச்சு, வாழை இல்லை தட்டா புடலா நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகேயா? கடைசியாக 2 வகையான பாயசங்கள் கொடுத்தாங்க. பாயசம் எப்படி சாப்பிடணுன்னா அதே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸு. ஃபஸ்ட்டு அப்பளம் போட்டுட்டு, அப்பளத்தை எங்கள் ஊரில் பப்படம்னு சொல்லுவாங்க. பப்படம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விரசிட்டு அதுக்கு மேலே வாழைப்பழத்தை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விரசிக்கணும். அதுக்கு பிறகு பாயசத்தை நம்ம வாங்கி சாப்பிடும்போது அது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அப்பளம், பனானா, பாயசம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அது அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து அவியல் கூட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கல்யாண வீட்டில் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிடாதவங்க ரியலாக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்தால் கல்யாண வீட்டுக்கு போய் அவியல் கூட்டு நிச்சயமாக சாப்பிடுங்க. வாழையில இதை மாதிரி சாப்பிடுங்க. ஓகேயா? என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.